கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரேமா வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியான, அதாவது சோதனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உங்களுக்காகவே தேவன் புதியதாக உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். இதை ஏன் ஆண்டவர் செய்கிறார்னா, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாருங்களேன், இந்த வார்த்தையில் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை நம்முடைய ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். ஒரே நாளில் எல்லா ஜனங்களையும் புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணி அவர்களை நடத்தி கொண்டு வந்து அவர்கள் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது அவங்களுக்கு எந்த பக்கமுமே வழி இல்லை. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த பார்வோனுடைய படைகளும் அவங்கள பிடித்து கொண்டு போவதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அந்த மக்களுடைய மனது வந்து ரொம்ப பயந்து திகிலடைந்து மோசேகிட்ட போய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் அவ்வளோ அற்புதங்களை செய்து ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் அப்போ முறுமுறுக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையில் கூட அவர்களை அழைத்து வந்த தேவன் அவர்களுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். உண்மையுள்ளவராய் இருந்து அந்த சோதனையிலிருந்து அவர்கள் தப்பிக்கொள்ளும்படியாக அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த செங்கடல் சோதனையிலிருந்து அவங்க தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை எதில் உண்டாக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உருவாக்க முடியாத அந்த செங்கடலுக்குள்ள ஒரு பாதையை அவர் அவர்களுக்கென்றே ஏற்படுத்தி கொடுத்தார். செங்கடலுக்குள்ள ஒரு வெட்டாந்தரை அப்படிங்கிறது வந்துட்டு சாத்தியமாகிற காரியமா? யோசிச்சு பாருங்களேன். உலர்ந்து போன ஒரு வெட்டாந்தரை எப்படி கடலுக்குள்ள இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எப்படியுமே கடல்ல இருந்து ஒரு வழியை திறந்தாலும் அந்த வழி திறக்கப்பட்ட வழி பாறைகளும் மேடுகளுமா அல்லது ஈரப்பதமா அப்படி தானே இருந்திருக்கும். சேரும் சகதியுமா தானே இருந்திருக்கும். ஏன்னா முழுவதுமாக தண்ணி இருந்ததல்லவா ஃபுல்லாகவே. அப்போ ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் செய்ததை பார்த்தீங்களா? செங்கடலை பிளந்து அவங்க நடந்து போகிறதுக்காகவே ஒரு வெட்டாந்தரையை புதியதாக உண்டாக்கி கொடுத்தார். ஒரு புதிய வழியை, அது புதிய போக்கை அவரே ஸ்பெஷலாக உண்டாக்கி கொடுத்து அதில் அந்த ஜனங்கள் வந்து மனரம்யமாக செங்கடலை கடந்து மறுகரையை போய் சேர தேவன் அழகாய் உதவி செய்தார். தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். அதே போல தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் செங்கடல் போன்ற ஒரு சோதனையில் நின்று கொண்டிருந்தாலும் உங்கள் சோதனையை கண்டு பயப்படாதீங்க. அந்த சோதனையில் உங்கள் கூடவே தேவன் இருக்கிறார். அந்த தேவன், உங்களை அழைத்த தேவன், இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவன், இனிமேலும் உங்களை நடத்த போகிற தேவன், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்வார்? அப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியிலையும் உங்கள் திராணியை அறிந்திருக்கிறவர். உங்கள் திராணிக்கு மேலே ஒரு செகண்ட் கூட உங்களை சோதிக்கப்பட விடாமல் அந்த சோதனையின் நடுவில் உங்களுக்காகவே ஒரு பிரத்யேகமாக செங்கடல்ல ஒரு வெட்டாந்தரையை போல உங்களுக்காக தப்பிக்கொள்ளும்படியான ஒரு புதிய வழியை, ஒரு புதிய போக்கை தேவனே உங்களுக்கு உண்டாக்கி தந்து அதன் வழியாக கடந்து போக பண்ணி உங்களை தப்புவிப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து அவன் படைகளிடத்திலிருந்து தப்புவித்தது மாத்திரமல்ல, அந்த பார்வோனும் படைகளும் அதே செங்கடலில் மூழ்கி போகவும் பண்ணினார். அதே போல் மறுபடியும் அந்த பிரச்சனை உங்களை தொடராதபடிக்கு, மறுபடியும் அந்த சோதனைக்குள்ளாக நீங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு தேவன் முற்றிலுமாக அதை என்ன செய்வார்? உங்களை விட்டு நீக்கவும் செய்வார். புதிய போக்கை உண்டாக்குகிற தேவன். மறுபடியும் அது உங்களை பாதிக்காதபடிக்கு, மறுபடியும் பார்வோனின் படைகள் தொடராதபடிக்கு இஸ்ரவேலரை காத்த தேவன் உங்களை அந்த சோதனை தொடராதபடிக்கு, அந்த சோதனையிலிருந்து முற்றிலும் விலக்கி விடுதலையை கொடுக்க உங்கள் தேவன், நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த வார்த்தையின்படியே இந்த புதிய வாரத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கு இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உண்டாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே திராணிக்கு மேலாக
உம்முடைய பிள்ளைகளை சோதிக்கப்பட இடம் கொடாமல் ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஒரு புதிய போக்கை புதிய வழியை இந்த நாளில் இந்த க்ஷணமே உண்டாக்கி தருகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா, கோடி நன்றிகள் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவராய் நடத்தி வருகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தினாலே செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.